வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் இன்றைய கவி குருவின் தொடர்பு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. அருட்தந்தை அவர்கள் இக்கவியை தன்னுடைய அனுபவமாகவே பாடியுள்ளார். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் என்று அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை, அவர் எவ்வாறு ஞானம் பெற்றார் என்பதையும் ஞானத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் மேம்பாட்டையும் இக்கவிதையில் மிக சிறப்பாக எடுத்து கூறியுள்ளார். நாம் அனைவரும் அறிந்ததே, அருட்தந்தை அவர்கள் சிறு வயதில் முதலே கடவுள் யார், ஏன் வறுமை தோன்றுகிறது போன்ற பல கேள்விகளை முன்வைத்து இறை பற்றிய தேடலை அடிப்படையாக வைத்து கொண்டார் என்பது நாம் அறிந்ததே. பின்பும் வாழ்க்கையில் தன்னுடைய கடமைகளை மிக சரியாக தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் சமுதாயத்துக்கும் ஆற்றி வந்தார் என்றால் அது மிகையாகாது. இந்நிலையில் பல்வேறு வாழ்க்கை சிக்கல், வறுமை, பொருளாதார குறைபாடு என்ற இந்த சிக்கல்களுக்கு இடையேயும் தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்தில் மேம்படுத்தி கொள்ளவும் உய்யு வகை தேடி அலைந்ததாக கூறுகின்றார். எந்த நிலையிலும் அவர் குடுவாஞ்சேரியில் வறுமையில் வாடிய பொழுதும், பின்பு சென்னையில் வந்து தொழில் செய்து வேலை செய்து இருந்த பொழுதும் தன்னுடைய வாழ்க்கை முறையில் இறைவனை தேடும் பணியை அவர் கண்டிப்பாக தொடர்ந்து வந்தார் என்றால் அது மிகையாகாது. அவ்வகையில் அவர் கூறுகின்றார், நான் உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனதளவில் உருகி உருகி எப்படி இறைவனை உணர்வது என்பதை, ஞானம் பெறுவது என்பதை நான் தேடிக்கொண்டிருந்தேன். அந்த நிலையில் குருவின் அருளால், உயர் ஞான தீட்சையினால், அவர் குருவினிடந்து பெற்ற மிக சிறப்பான மதிப்புடைய உயர்வுடைய ஞான தீட்சை எனக்கு கிடைத்தது. இப்பொழுது ஞான தீட்சை எனக்கு கிடைத்த பின்பு நான் வகை தேடி அலைவதை நிறுத்தி எனக்கு உள்ளே திரும்பி, உள்ளேயே எனக்குள் இருக்கும் இறைவனை நான் ஒடுங்கி ஒடுங்கி தேடத் துணிந்தேன் என்கிறார். அவ்வாறு புறத்தே திரிகின்ற மனத்தை அருட்தந்தை அவர்கள் உள்ளொடுங்கி தனக்குள்ளேயே தீட்சை என்ற இந்த உயர்ந்த நிலையினால், உயர்ந்த குருவின் அருளினால் அவர் உள்ளொடுங்கி தனக்குள்ளேயே தேடும் பொழுது அவருக்கு மெய் உணர்வு கிடைத்தது. அதை தான் நாம் ஞானம் கிடைத்தது, ஞானம் பெற்றார் அல்ல இறை உணர்வு பெறுதல் என்கிறோம். மெய் உணர்வு என்பது எப்பொழுதும் இருக்கின்ற இறை. மெய் என்பது இறைநிலை, இணைநிலை ஒன்றுதான், அழிவில்லாதது, தோற்றமும் இல்லாதது, எப்பொழுதும் இருப்பது மெய். பொய் என்பது மாறக்கூடியது, அழிந்துவிடக்கூடியது. ஆக அந்த இறைநிலையின் உணர்வை அவர் அந்த பரம்பதம் அடைந்தேன் அப்படிங்கிற அந்த உயர்வான நிலை இறை உணர்வாக தான் மாறியறே முக்தி அடைந்தார். அப்படி ஞானப்பேரு, முழுமைப்பேறு, குணநலப்பேறு என்றெல்லாம் நாம் கூறுகிறோம் அல்லவா? அதில் முழுமைப்பேறு என்பது இறை உணர்வை பெறுவதோடு இறை உணர்வை அடைந்தார், தானாகவே இறையாக அடைந்தார். பெரும்
பதம் அடைந்தேன் என்பது இறை உணர்வை முழுமையாக உணர்ந்தார். இதை உணர்ந்த பிறகு ஒருமுறை ஞானம் கிடைத்துவிட்டது, மெய்யுணர்வு கிடைத்துவிட்டது என்பதால் அப்படியே விடாமல் தொடர்ந்து இந்த பரந்த வெளியில், அதைதான் மேல் நிலையில் என்கிறார், அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கும் இந்த சுத்த வெளியாகிய இறை நிலையோடு மனம் நிலைத்து நிலைத்து நிற்க பழகினார். தொடர்ந்து எப்பொழுதும் பெரும்பாலான நேரங்களில் அருட்தந்தை துரியாதீத நிலையில் இருப்பார். அதைத்தான் மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, அவ்வாறு நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். 5 புலன்களால் உண்டாகக்கூடிய உணர்வுகள், ஒலி ஒலி சுவை மனம் என்கிற இந்த பஞ்சதன் மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் ஒடுங்கி ஒன்றாகி முழுவதுமாக உணர்வு என்பது அறிவாக மாறி, அந்த அறிவை 5 புலன்கள் அடங்கிய நிலையில் அதனால் உண்டாகும் உணர்வுகளும் நம்முடைய ஒடுக்கத்திற்கு வருகின்றது. அவ்வாறு புலன் இயக்கம் இல்லாத பொழுது ஒவ்வொரு உயிரிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் இறைவன் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த அறிவை என்னால் அறிய முடிந்தது என்கிறார். எப்பொழுது? இறைநிலையாகிய அந்த பெரும் பரந்த நிலையில், மேல் நிலையில் மனம் விரித்து நிற்க நிற்க எனக்கு 5 புலன்களால் ஏற்படக்கூடிய இந்த மயக்கங்கள், உணர்வுகள் அனைத்தும் ஒடுங்கி என்னால் இறைவனை அறிய முடிந்தது என்கிறார். இப்போது அறிந்த முடிந்த பிறகு அவருக்கு என்ன பலன் கிடைத்தது என்பதை பார்க்கும் பொழுது, ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு. எனக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஆசை இருக்கிறது. சூழல்கள் வசமாக, தேவையின் வசமாக, ஒவ்வொரு காரணங்களின் வசமாக நமக்கு ஆசைகள் என்பது தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆசைகள் எல்லாம் ஆராய்ச்சிக்கு சென்றது. இந்த எண்ணம் எனக்கு தோன்றுகிறதே, இந்த தேவை எனக்கு எழுகின்றதே, இதன் மேல் எனக்கு விருப்பம் உருவாகின்றதே, இதை அடைய வேண்டும் என்ற ஆசை பெருகுகிறதே என்கிற இந்த ஆசை எல்லாம் அவர் ஆராய்ச்சியாச்சு. தானாகவே உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்யாமல் இயல்பாக தோன்றுகின்ற இந்த ஆசைகள் எல்லாம் ஆராய்ச்சியால் அவரால் எடுத்துக்கொள்ள முடிந்தது. அதோடு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். நான் செய்கின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும், அது எனக்கான தற்சார்பு செயல்களாக இருந்தாலும், அதாவது பயிற்சி செய்வது, எழுதுவது, உண்பது, உடுப்பது, இது எல்லாம் தனக்காக செய்கின்றது. குடும்பத்திற்காக செய்வது அல்லது சமுதாயத்திற்காக செய்வது, பொருள் ஈட்டுவதற்காக செய்வது என செய்தொழில்களில் கடமை உணர்வு என்பது ஒன்றாயிற்று. அதில் பற்று ஏற்பட்டு அதில் அதிகார முனைப்பு ஏற்படாமல் தான் என்ற தனது என்ற 2 தன் முனைப்புகளும் ஒழுங்கப் பெற்று கடமை உணர்வை அருட்தந்தை அவர்கள் பெற்றேன் என்று உணர்த்துகிறார். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். தொடர்ந்து இந்த நிலையில் நான் இயற்றும் பொழுது சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கங்களை நான் அறிவு ரீதியாக சிந்தித்து பெற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டேன் என்று அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய குருவினிடம் சென்று ஞான தீட்சை, அவருக்கு 3 குருமார்கள் இருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்ததே. அவர் மொத்தமாக இந்த பாடலில் எந்த குரு என்று குறிப்பிடவில்லை. அவர் ஞான தீட்சையின் மூலம் கிடைக்கின்ற பலன்களையும் மாற்றங்களையும் அதில் தன்னை எவ்வாறு மேம்படுத்தி கொண்டார் என்ற செய்தியையும் இந்த பாடலில் மிக சிறப்பாக அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார். ஆக இந்த ஞான தீட்சை நமக்கு இன்றைய நிலையில் பல்வேறு ஆசிரியர்களால் குருவின் உயிர்கலப்பு பெற்று நமக்கு வழங்கப்படுகிறது. அந்த ஞான குருமார்களை நன்றியோடு நினைத்து, அந்த ஞான தீட்சையின் இயல்பு என்பது நமக்கு நல்ல பலன்களை, இறை உணர்வை ஊட்டுவது. ஆக முயன்று பெரும் பதம் என்கிற அந்த நிலையில் மெய்யுணர்வு பெற்று நம்முடைய 5 உணர்வுகளையும் ஒடுக்கி நமக்கு எழுகின்ற ஆசைகளை ஆராய்ச்சியாக மாற்றி நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் கடமை உணர்வோடு செயல்களை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை சிந்தனையில் செலுத்தும் பொழுது நாம் மென்மேலும் உயர்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.